भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நம. நமஸ்தே ஆல். அடுத்தது ரூல் நம்பர் 12. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு பாவகத்தில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இயற்கை சுபர்கள் அமர்ந்து அந்த பாவகத்திற்கு பாவர் தொடர்பு எதுவும் இல்லை என்றால் அந்த பாவகம் ஜாதகருக்கு பயன்படாது. ஒரு 2 சுபர் இருக்குது, இயற்கை சுபர் இருக்குது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்கை சுபர் இருக்குது, பாவர் தொடர்பு எதுவுமே கிடையாது. அந்த பாவகம் ஜாதகருக்கு பயன்படாது. பார்ப்பதற்கு அதிக சுபர்கள் அமர்ந்து அந்த பாவகம் அதிக நன்மை தருவது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த பாவத்தினால் ஜாதகருக்கு எந்த பயனும் இருக்காது. பாவர் தொடர்பு இல்லாத சுபர்கள் மட்டுமே உள்ள பாவம் கெடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதுதான் இந்த ரூல். இதெல்லாம் நாங்கள் ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எங்கள் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணது. அதுக்கப்புறமும் நிறைய உதாரண ஜாதகங்கள். இப்போ இதுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-30 உதாரண ஜாதகங்கள் இருக்குது. இதெல்லாம் வெறும் ஒரு ஸ்லைடில் பேசிட முடியாது. எவ்வளோ முடிவோ நம்ம பேசலாம். ஓகே, இதுக்கு நிறைய நம்ம உதாரண ஜாதகங்களோட பார்க்கலாம். ஒரு பாவகத்தில் சுபகிரகம் இருக்குது, சுபர் மட்டுமே இருக்குது. ரெண்டு சுபகிரகம். ஒரு சுபருங்கிறது தட் இஸ் குவைட் நேச்சுரல். அது 2 சுபர் இருக்குது ஒரு பாவத்தில். ஒரே பாவத்தில் 2 சுபர், எந்த பாவர் தொடர்பும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் வெறும் சுபர் மட்டுமே இருக்கிற ஒரு பாவம். அது எந்த பாவகமாக இருந்தாலும், 7ஆம் பாவமாக இருக்கலாம், 2ஆம் பாவமாக இருக்கலாம், லக்ன பாவமாக இருக்கலாம், 10ஆம் பாவமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே என்கிட்ட உதாரண ஜாதகங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த பாவகத்தினால ஜாதகருக்கு பெருசாக பயன் இருக்காது. அதாவது ஆரம்பத்தில் பயன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பின்னாடி அந்த பாவகத்தினால தொந்தரவு உண்டு, பாதிப்பு உண்டு. அது பாதகமாக இருக்கணும், பாதகஸ்தானமாக இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. எந்த பாவகமாக இருந்தாலும் இந்த ஒரு பலன் உண்டு. ஓகே, இப்போ உதாரணத்தோடு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் உதாரணம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காகவே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்லைடுக்கு ஒரு 4 இல்லாட்டி ஒரு 5 உதாரணம் மாத்திரம் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் கேட்க இன்னும் எல்லா பாவத்துக்கும் நான் உதாரண ஜாதகங்கள் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் இது ஒரு மேல் ஜாதகம். இந்த ஜாதகம் வருது பாருங்கள். இது மேல் 7/6/1967 ராத்திரி 10:20 22:20 ராத்திரி 10:20. இது ஒரு மேல் ஜாதகம். மகர லக்னம் 7ல் சுக்கிரனும் குருவும். 7ல் சுக்கிரன் குரு. சுக்கிரன் 7.38. குரு உச்ச குரு. குரு 9.14. உச்ச குரு 7ல். இதில் இன்னொன்று என்னென்னா 7ஆம் அதிபதி 5ல் உச்சம். சந்திரன் 5ல் உச்சம் 16.53. சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை. இதில் இருக்கிறது குரு சுக்கிரன். பரிவர்த்தனைக்கு அப்புறம் சந்திரன் இங்கே ஆட்சி ஆகிடுது. ஆட்சியான சந்திரன் கூட குரு. ஸோ இவருக்கு என்ன அப்படின்னா 7ஆம் பாவம் ரொம்ப அதிக சுபத்துவம் ஆயிடுச்சு. அதீத சுபத்துவம். வேறு பாவர் தொடர்பு பெருசாக கிடையாது 7ஆம் இடத்துக்கு. நான் உங்களுக்கு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். திருமணம் ஆச்சு ஒரு 7 வருஷத்து. இவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத ரொம்ப ரொம்ப வெரி ஹானஸ்ட் பர்சன். சுயமாக உழைச்சி ரொம்ப ஸ்டெப்பாக டெவலப் ஆகி ரொம்ப ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறவர். மேரேஜ் ஆச்சு, எல்லாரோடையும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறவர். அவருக்கு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவருக்கு ஃபேமிலி தான் அவருக்கு.
அவருக்கு மேரேஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட 7 இயர்ஸில் கல்யாணமான 7 இயர்ஸில் அநேகமாக குருதசை சுக்கர புக்தியில், குருதசை சுக்கர புக்தியில் இந்த டேட் கொடுத்துருக்கேன், நீங்களே செக் பண்ணிக்கலாம். குருதசை சுக்கர புக்தியில் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப். அவங்க இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆன ஒரு 7 வருஷத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இவருக்கு 2 பசங்க. 7ஆம் இடத்துல அதிக சுபர்கள், குரு உச்சம் கூட சுக்கரன் 2 இயற்கை சுபர்கள். பரிவர்த்தனைக்கு அப்புறம் சந்திரன் அங்கே வருது, வளர்பிறை சந்திரனாக வருது, ஆட்சியாக வருது. பரிவர்த்தனைக்கு முன்னாடி சந்திரன் சூரியனோட சேருது, உச்சமாக இருக்குது. பரிவர்த்தனைக்கு அப்புறம் சந்திரன் வளர்பிறை சந்திரனா ஆட்சியாக வருது, உச்ச குருவோடு சேருது. 7ஆம் பாவம் இவருக்கு கெட்டு போச்சு. ஸோ இது ஒரு உதாரண ஜாதகம். இன்னும் இதை பற்றி கொஞ்சம் நிறைய பேசலாம், போதும். இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம இந்த ஜாதகத்தில் பேச வேண்டாம். இட்ஸ் எனஃப். 7ஆம் பாவம் அதிக சுபத்துவம், அதிக சுபத்துவத்தினால இந்த ப்ராப்ளம். ஓகே, இது 1. 2வது ஜாதகம் வருது பாருங்கள். இதுவும் ஒரு மேல் ஜாதகம். 21/3/1967 மத்தியானம் 2:10, மத்தியானம் 2:10. கடக லக்னம், கடக லக்னம், லக்ன டிகிரி 7:41 கூட குருவும் சந்திரனும். குருவும் உச்சம், குரு உச்சம், சந்திரன் ஆட்சி, லக்னத்திலேயே இருக்குது. கடக லக்னம், லக்னத்திலேயே குரு சந்திரன். குரு உச்சம் ப்ளஸ் திக்பலம் கூட ஆட்சி பெற்ற சந்திரன். இவருக்கு என்ன ஒன்று, ஆரம்பத்துலேருந்து இவருக்கு மேரேஜ் ஆகலைங்கிறதுலாம் அடுத்தது. ஆரம்பத்துலேருந்து இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எப்போவுமே உண்டு. அதில் இப்போ என்னை 2019 பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஹெட்டேக்கு. கிட்டத்தட்ட 16 வருஷமாக கஷ்டப்படுறேன்னாரு இவர். தலைவலின்னா எக்ஸ்ட்ரீம் தலைவலி. ஒரு ஸ்டேஜ் அவர் எங்கிட்ட வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சார் எனக்கு இந்த தலையே வேணாம் சார், நான் கழட்டி கொடுத்துட்றேன், எனக்கு வேறு தலை கிடச்சா பரவாயில்ல, அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது சார்னாரு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இமேஜின் இப்படி ஒருத்தருக்கு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்லைட்லேயே சொல்லியிருந்தேன், குரு சந்திரன்னாலே தலை சம்மந்தப்பட்ட, பிரெயின் சம்மந்தப்பட்ட, மைண்டு சம்மந்தப்பட்ட, இவருக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 16-18 வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டாலும் நான் எடுத்திருக்கேன் பாரு. அவர் அந்த பீரியடு இந்த டாக்டர் அந்த 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 ஃபீல்டில் டாப் மோஸ்ட் டாக்டர் தான் பார்த்துருப்பாரு. ஆர்டினரிலாம் கிடையாது. இப்போ ஹோமியோபதினா அதில் யார் டாப் மோஸ்ட்டோ அவர், ஆயுர்வேதிக்னா அதில் இருக்கிற டாப் மோஸ்ட்டு, அலோபதினா அலோபதியில் இருக்கிற டாப் மோஸ்ட்டு, நியூராலஜிஸ்டில் இருந்து சைக்காட்ரிஸ்ட் டாப் மோஸ்ட் டாக்டர்லேருந்து அத்தனை பேரையும் பார்த்துருக்காரு. எல்லா இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் ட்ரை பண்ணாத லைனே கிடையாது. ஃப்ளவர் மெடிசன்லேருந்து இன்னும் என்னென்னலாம் சொன்னார், எல்லாமே அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு 18 வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இன்னி வரைக்கும் அவருக்கு தலைவலி அப்படியே இருக்குது. அவர் 2019 வரும்போது சொன்னது அது. லக்னம் திக்பலம் பெற்ற உச்ச குரு ப்ளஸ் சந்திரன் ஆட்சி, லக்னாதிபதி சந்திரனில் ஆட்சி. அவ்வளோ ப்ராப்ளம் இவருக்கு. தலை சம்மந்தப்பட்ட லக்னமாக இருக்கிறதுனால தலை சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இவருக்கு வேறு பலன்கள் அது இதெல்லாம் பார்த்து இவருக்கு மேரேஜ் ஆகலை. இவர் ஃபேமிலியில் யாருக்கும் மேரேஜ் ஆகலை. இதுதான் இவருடைய ஜாதகம். லக்னம் அதீத சுபத்துவம். இந்த லக்னத்துக்கு இந்த சுபகிரகங்களுக்கு வேறு எந்த பாவகிரக தொடர்பும் கிடையாது. இது ஒரு ஜாதகம். 3வது ஜாதகம் பார்க்கலாம். 3வது ஜாதகம் வருது பாருங்கள். இது ஒரு மேல் ஜாதகம். 10/1/1971 சாயந்தரம் 6:28. ஓகே, இது ஒரு மேல் ஜாதகம். இதுவும் கடக லக்னம் தான். கடக லக்னம். 5ல் சுக்கிரனும் குருவும்.
2 சுபகிரகங்கள் 5ல். சுக்கிரன் 9.45, குரு வந்து 5.53, 2 சுபகிரகம் 5ல். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவருக்கு திருமணமாகி 2007 திருமணம் ஆகிருக்கு. 2007 திருமணம் ஆகிருக்கு. 15 வருஷமாக என்கிட்ட வரும்போது 2018-19 வந்தார். 15 வருஷமாக, ஆமாம் 2022 வந்தார். 15 வருஷமாக எனக்கு குழந்தை பிறப்பு கிடையாது. நான் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், சகலமும் ட்ரை பண்ணிட்டேன். ஹோம யாகம், பரிகாரம் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். புத்திர காமேஷ்டி யாகம் முதற்கொண்டு நான் பண்ணிட்டேன். யார்கிட்டையும் போயிருக்காரு, யாரெல்லாம் என்னென்னவோலாம் பலன் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் எனக்கு சைல்டு பர்த் இல்லை, இப்படின்னு தான் வந்தார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அடுத்தது, அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் தனியாக பேசுவோம். என்ன பரிகாரம், அவருக்கு எப்படி நடந்தது, அந்த டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறம் பேசுவோம். பட் அந்த பாவகம் 5ஆம் பாவம் பாதிக்கப்படுதானே? பாதிக்கப்படுது. 5ல் 2 சுபகிரகம், பாவர் தொடர்பு எதுவுமே இல்லாமல் 5ல் 2 சுபகிரகம். அந்த 5ஆம் பாவம் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. இதில் இன்னொன்று என்ன, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் ஜெனட்டிக் ஆர்கனை குறிக்கக்கூடிய இடம். சுக்கிரனும் குருவும் அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. 5ஆம் இடம் இது, லக்னத்துக்கு 5ஆம் இடம். எல்லா பாவத்துக்கும் எங்கிட்ட உதாரண ஜாதகங்கள் இருக்குது. 5ஆம் இடத்துக்கே எங்கிட்ட ஒரு 3-4 உதாரண ஜாதகங்கள் இருக்குது. மற்ற ஜாதகங்களை அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த ஸ்லைடை இப்போதைக்கு நான் சொல்கிறது இந்த ஒரு ஜாதகம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஜாதகம். இவருக்கு சைல்டு பர்த்து 15 வருஷமாக சைல்டு பர்த்து இல்லை. பார்க்குறதுக்கு 5ல் குரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக 5ல் குரு குழந்தை பிறப்பை தடை பண்ணுமானா கிடையாது. எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாகவே நடக்கும். கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே கண்டிப்பாக வந்து they will be blessed with a child. இங்கே கூட சுக்கிரனும் சேர்ந்தது, 2 சுபராக இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. இங்கே ப்ராப்ளமே 2 சுபர் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது தான் ப்ராப்ளம். அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். இது 4வது ஜாதகம். இதுவும் ஆண் ஜாதகம்தான். 22 ஆகஸ்ட் 1979, 22/8/1979, காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணி 7 நிமிஷம். இது வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னம் 2ஆம் இடத்துல புதன், சந்திரன், குரு 3மே 2ஆம் இடத்துல. இவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவருடைய பையன். 22/8/1979, 79னா பாருங்கள், கிட்டத்தட்ட 45-46 இயர்ஸ் இவருக்கு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவருடைய பையன் இவர். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து மல்டி மில்லியனர். அவர் பெரிய பெரிய மில்லு, சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து ஓன்ஸ் எவ்ரிதிங். ஆனால் இவர் இன்னி வரைக்கும், பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ₹1 கூட அவர் சம்பாதிச்சதில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் என்றைக்காவது சம்பாதிப்பாரா, அட்லீஸ்ட் ஒரு ₹10 சம்பாதிப்பாரா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. தனஸ்தானம் 2ஆம் இடம். தனஸ்தானத்தில் 3 சுபகிரகம். சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், கூட புதனும் சேர்ந்துருக்கு. புதன் சுபரோட சேர்ந்தா சுபர், பாவரோட சேர்ந்தா பாவர். இங்கே வந்து புதனும் சந்திரன் உச்ச குருவோட சேர்ந்து அதுவுமே ரொம்ப அதிக சுபராயிடுச்சு. 3 சுபகிரகங்கள் 2ஆம் இடத்துல. தனஸ்தானம் டோட்டலி ஸ்பாயில்டு. அவர் ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே செஸ்டில், கையில், இந்த கையில் எல்லா பக்கத்துலேயும் டேட்டு போட்டு, இந்த 45-46 இயர்ஸில் அவருடைய ஹேர் கட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக
ரொம்ப அப்படியே இந்த ஒரு நான் பிறந்ததே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், செலவு பண்ணுறதுக்கு தான், அது மாதிரி தான் இருப்பார் அவர். அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, ஒய்ஃபு குழந்தைங்க இருக்காங்க, எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி வந்து அந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவங்க அங்கே இருக்காங்க. இவர் தனிப்பட்ட முறையில் இவரும் அங்கே தான் இருக்கார். ஆனால் எப்போ பார்த்தாலும் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றுறது தான் இவருடைய வேலை. 2-3 வண்டி வச்சுருக்காரு. அன்றைக்கி என்ன வண்டி தோணுதோ அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஜாலியாக வெளில கிளம்பிடுவார். தனஸ்தானம் டோட்டலி ஸ்பாயில்டு, 2ஆம் இடம் அவுட் அவருக்கு. புதன் ஆட்சி பெற்ற சந்திரன் உச்ச குரு. இதுதான் எந்த பாவத்தில் அதிக சுபகிரகம் இருக்கோ, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சுபகிரகங்கள் இருந்து பாவர் தொடர்பு இல்லைன்னா அந்த பாவம் கெடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணால் எடுத்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ரொம்ப பளபளன்னு இருக்கும். 2 சுபகிரகம் இருக்குது, கண்டிப்பாக இது நடத்தி கொடுக்கும், இது செய்யும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், அந்த ஜாதகத்தையும் பார்ப்போம். ரிஷபத்தில் சுக்கிரனும் உச்ச சந்திரனும், அந்த பாவம் கெடும். எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் அதிக சுபகிரகம் இருக்கும்போது அந்த பாவம் பாதிக்கப்படும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அடுத்த ஜாதகம் சொல்லலாம். அந்த ஜாதகம் சார்ட்டு வருது பாருங்கள். அந்த ஜாதகம் இது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னம், லக்னத்தில் சுக்கிரனும், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லுறேன். சுக்கிரன் 21 டிகிரி 21.10 சுக்கிரன் ரிஷபத்தில். லக்ன டிகிரி 21.23. உச்ச சந்திரன் வந்து 23.08. சுக்கிரன், லக்னம், சந்திரன் 3மே ரிஷபத்தில். டேட் ஆஃப் பர்த் வேண்டாம், சார்ட்டு மாத்திரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா 88 பிறந்தவங்க, 1988 பிறந்தவங்க, இன்னும் மேரேஜ் ஆகலை. இந்த ஜாதகம் எங்கே சுற்றினாலும் சரியான மேட்சிங் வரல. ஒரே ரீசன் என்னென்னா, லக்னத்துக்கு ஒரு பக்கம் சுக்கிரன், ஒரு பக்கம் சந்திரன். இவங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே பிம்பிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவே ஓவர் பிம்பிள்ஸு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக நல்ல பர்சனாலிட்டியானவங்க. பட் அதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே எக்ஸ்ட்ரீம் பிம்பிள்ஸ் அவங்களுக்கு. ஸோ லக்னத்திலேயே சுக்கிரனும் சந்திரனும், இது ஒரு பெரிய நெகட்டிவ். இது இன்னும் நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. சிம்ம லக்னம், லக்னத்தில் குரு சுக்கிரன், இது மாதிரி நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. இவங்களுக்கு அதுவும் பெண்ணுடைய ஜாதகம் தான் அது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் இதை பேசலாம். பட் இதுக்கு முன்னாடி இந்த இது வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த், இந்த பர்த் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல. பாயிண்ட்டை மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லக்னத்தில் சுக்கிரனும் உச்ச சந்திரனும், அவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம். அது அந்த ஃபேஸ் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களே என்னென்னவோ க்ரீம் போட போட அக்ரவேட் ஆகிட்டே இருக்குது. இவங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஜாஸ்தி ஆகுது. அதனால் ஒரு ஸ்டேஜில் அதை விட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து விட்டாலும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுவும் விடவும் முடியாமல், அதை தொடர்ந்து வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் இந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் இன்னுமே நான் உங்களுக்கு நிறையா உதாரண ஜாதகங்கள் சொல்கிறேன். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு பாவத்தில் அதிக சுபகிரகங்கள் அந்த பாவத்தை கெடுத்துரும். பாவர் தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பாக உறுதியாக கெடுக்கும். பாவர் தொடர்பு இருந்ததுன்னா ப்ராப்ளம் கம்மி, ஹார்ட்னஸ் கம்மி. இதை ஒரு சனி சேர்ந்துருக்கு, செவ்வாய் சேர்ந்துருக்கு, இல்லை ராகு இருக்குது, ஏதோ ஒரு இந்த சனி செவ்வாயை பார்க்குது, இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஹார்ட்னஸ் கம்மி.
இந்த சுபர் மாத்திரமே இருக்கிற பாவம் பலன் கொடுக்குமானா கொடுக்காது. சுபர் மட்டுமே இருக்குது, பாவர் தொடர்பு இல்லை அப்படின்னா பலன் கொடுக்குமானா கொடுக்காது. அந்த பாவம் கெடும். அந்த பாவத்தின் மூலமாக ஜாதகர் எதையும் அனுபவிக்க முடியாது. ஓகே, இதுதான் இந்த ரூலோடது. நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களோட பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ